எல்லாமே பெருசாக எழுதியிருக்கான், எல்லாம் எழுதியிருக்கான். ஆனால் எதை பெருசாக எழுதணுமோ அதை ரொம்ப சிறுசாக எழுதியிருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்களேன், இதில் என்ன எழுதியிருக்குன்னு. அவன் அட்ரஸ்ஸு, அவன் பிராண்டு எல்லாம் எழுதியிருக்கான். கீழே ஒரு பாக்ஸில் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்களேன். திஸ் பேக்கேஜ் ஆஃப் சிக்கன் கண்டைன்ஸ் ஆடட் மோனோ சோடியம் குளூட்டோமேட், ஏதோ ஒரு கெமிக்கல். இதை நாட் ரெக்கமெண்டட் ஃபார் இன்ஃபென்ட்ஸ் பிலோ 12 month, அதாவது 12 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கும் அண்டு பிரெக்னன்ட் உமன், உள்ளத்தாட்சிகள் கன்சீவாக இருக்காங்கள்ல, அவங்களும் இதை சாப்பிடக்கூடாதான். அவனே போட்டிருக்கான். இது என் ஃபோனில் பார்க்கறதுனால பெருசாக தெரியுது உங்களுக்கு. இதை தள்ளி வச்சு பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாது. நல்லா பண்ணி வச்சுருக்கான். பதிலா அவனுடைய இதை இனிமே நான் கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கோ நானோ சாப்பிட மாட்டேன். குழந்தைகளுக்கு விஷம், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் விஷம், அப்போ நம்மளுக்கும் விஷம் இல்லையா அது? இந்த மோனோசோடியம் பற்றி நானும் பார்த்தேன் நெட்டில். இதை நீங்களும் நல்லா பாருங்கள். நான் சொல்கிறத விட அது என்ன கெமிக்கல்னு அவ்வளோ ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதனால் யாருமே இனிமே பிள்ளைகளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. இது ஒன்றும் எடிட்டிங்லாம் கிடையாது. அவன் பாக்ஸு தான், அவன் பாக்ஸு நான் வாங்கினது அவன் மேட்ரு தான் போட்டிருக்கு. நீங்களே வாங்கி பாருங்கள். தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இதை வாங்காதீங்க. எத்தனையோ பேத்துக்கு இன்றைக்கி குழந்தை இல்லை. எல்லா காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், இதுவும் ஒன்று. சரியா? அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. இனிமேல் நான் கண்டிப்பாக நான் பெரிய ஃபேனு கேஎஃப்சிக்கு. எங்கே போனாலும் கேஎஃப்சி தான் சாப்பிடுவேன். எனக்கே ரொம்ப ஷாக்கு. இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் கேஎஃப்சி, கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். புத்தி உள்ளவங்க தப்பிச்சுக்கிருவீங்க. பார்த்துக்கங்க. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த விஷயத்திலிருந்து தள்ளி இருங்க.